வணக்கம் அண்ட் வெல்கம் டு 1008 சாயில் ப்ராஜெக்ட். கூலிம் மேரா எஸ்டேட் ஸ்ரீ மகாமாரியம்மன் ஆலயத்துக்காக 1008 கோவிலேருந்து ஒரு பிடி மண்ணை திரட்டிக்கிட்டு இருக்கேன். இன்னைக்கு அஃபிஷியலி தஞ்சோங் மாலிமில் ஒரு பிடி மண் எடுக்க வந்திருக்கேன். இந்த ஆலயத்தோட பெயர் ஸ்ரீ மகா நுக்காலம்மன் ஆலயம். லடாங் சங்காட் அசா தஞ்சோங் மாலிம் ஹோலுஸ்லாங்குள்ள இருக்கின்ற இந்த ஒரு ஆலயத்திலேருந்து ஒரு பிடி மண் எடுக்கிறது மிகப்பெரிய பாக்கியமாக தான் கருதுகிறேன். இவங்க தான் அந்த நுக்காலம்மன். நுக்காலம்மன் வழிபாட்டில் மலேசியாவில் சில ஆலயங்களில் தான் இருக்குது. லாஸ்ட் டைம் நான் ஸ்காப்ரோ என்ற ஒரு எல்லையில் அங்கே அந்த அம்பாள் இருக்கிற இடத்த காட்டியிருந்தோம். அது வெறும் கல் வடிவத்தில் தான் வச்சு வணங்கிட்டு இருந்தாங்க. பட் இங்கே தான் சிலை வடிவத்தில் வச்சு வணங்கிட்டு இருக்காங்க. தஞ்சோங் மாலியமோட தோல் எக்ஸிட் எடுத்திங்கன்னா லெஃப்ட் சைடில் ஏறத்தாழ ஒரு 7 கிலோமீட்டர்ஸ்குள்ளே இந்த எல்லையை பிடிச்சிடலாம். ஸோ பெட்டராக ஆப்ஷன் இருக்குது சொன்னோமா, நீங்கள் கூகுளில் தட்டிட்டு வரலாம். இங்கே பேச்சாயம்மனோட வழிபாடு, அது மட்டும் இல்லாமல் பல தெய்வங்கள் இந்த இடத்த சுற்றி இருக்காங்க. இவங்களோட திருவிழான்னு சொல்லிட்டோம்னா சொல்ல முடியாத அளவுக்கு, எண்ணிக்கையில் அடங்காத அளவுக்கு பக்த பெருமக்கள் திரண்டு வருவாங்களாம். அது மட்டும் இல்லை, இங்கே இருக்கிற விசேஷங்கள் சொல்ல வார்த்தையே இல்லை. அம்பாளுக்கு சீர் அள்ளி கொடுக்கறதுல யாருமே பஞ்சப்பட மாட்டாங்க. நாங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க. இந்த கோவில் பக்கத்துலேயே ஒரு ஒரு ரூம் இருக்குது. அந்த ரூம்பு முழுக்க அம்பாளுக்கு கொடுக்கப்பட்ட சீர் மட்டும்தான் இருக்குது. அவ்வளோ புடவை. இந்த அம்பாள் ஒரு தடவை புடவை கட்டின புடவையை மறு தடவை கட்டவே மாட்டாங்க. இந்த எல்லையிலேருந்து எடுக்கப்பட்ட ஒரு பிடி மண் மிகப்பெரிய விசேஷமான ஒரு மண்ணாக தான் நான் கருத்துறேன். அம்பாளோட வடிவம், அம்பாளோட முகம் ஏறத்தாழ செந்தூல் காளியம்மனோட பார்வை மாதிரி இருக்குன்னு பல பேர் சொல்லுவாங்க. பட் அவங்களோட ஈக்குவலாக தான் இருக்குன்னு சொல்ல முடியும். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த தூணில் இருக்கிற அம்பாள் பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாமே அவங்களோட தங்கைகள். ஒவ்வொரு பேர், ஒவ்வொரு வடிவம், அந்த வடிவத்தை தூணில் வச்சு வணங்கிட்டு வராங்க. அதே நேரத்தில் நம்ம ஒரு ஸ்தல விருட்சம் மரம் இருக்குது. அந்த ஸ்தல விருட்சம் விநாயகரோட முகம் கொண்டு இருந்தவாசி இந்த இடத்த ஃபுல்லாகவே கோவிலாக எழுப்பி இங்கே வழிபட்டுக்கிட்டு வராங்களாம். இன்னொரு சிறப்பான விஷயம் என்னன்னா, அம்பாளோட பாதம், அந்த பாதம் கோவிலின் முன்வாசல்லே வச்சுருக்காங்க. யாரெல்லாம் அம்பாளோட பாதத்தை தொட்டு ஆசீர்வாதம் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அந்த பாதத்தை இந்த கோவிலோட முன்புறத்திலே இருக்குது. அதை தொட்டுக்கலாம். சில பேர் காசு வச்சுருக்காங்க, மேபி அவங்களோட வேண்டுதலாக கூட இருக்கலாம். ஸோ இங்கே எல்லாமே ஒரு நிர்வாகம் தான் வச்சு பராமரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம். இந்த ஒரு பதிவு மூலியமாக தஞ்சோங் மாலியம் எக்ஸ்பெடிஷன் எண்ட் ஆகுது. See you soon. Bye.